தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல இப்போது அண்ணாமலையோட வீடு ஜப்திக்கு வந்துடுச்சு. விஜயா இப்போது மீனாவோட வீட்டில தான் தங்கியிருக்காங்க. அந்த வீட்டை எப்படியாச்சும் மீட்கணும் பண்ணுறதுக்காக மீனாவும் முத்துவும் தான் ரொம்பவே கடுமையா உழைச்சிட்ருக்காங்க. இதில இப்போ முத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஒரு யோசனை பண்ணுறாரு. என்னென்னா, அவர்ட்ட சொந்தமா அவரோட காரும், வேன் இருக்கு இல்லையா? ஸோ அத வித்து ரூ. 10,00,000 கட்டி வீட்டை எப்படியாச்சும் மீட்கலாம் அப்படின்னு அவர் ஒரு திட்டம் போட்டிருக்காரு. இதுக்கு நடுவுல வீட்ல என்னால சும்மாலாம் இருக்க முடியல. யாரோட காசுலயும் நான் உட்காந்து சாப்பிட விரும்பல அப்படின்னு விஜயா சொல்றாங்க. இதனால வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனா, அண்ணாமலை, முத்து, மீனா ஸோ இது யாருமே இதுக்கு சம்மதம் சொல்லல. இதையும் தாண்டி இப்போ விஜயா பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு வேலை கேட்டு போறாங்க. அங்க அவங்களுக்கு மாசம் ரூ. 50,000 சம்பளம் வேணும் அப்படின்னு விஜயா கேட்க, அங்க பார்த்தீங்க அப்படின்னா, வேலை செய்ற ஒரு லேடி உங்களுக்கு ரூ. 1,00,000 கூட சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு கிண்டலா சொல்றாங்க. ஆனா, இது தெரியாம விஜயா உள்ளே போக, விஜயாவுக்கு செம்ம ஷாக்கிங்கான ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, அங்க விஜயாவ இன்டர்வியூ பண்ண வந்த ஆளே மீனா தான். இந்த ட்விஸ்ட்ட விஜயா எதிர்பார்க்கல. மீனாவும் எதிர்பார்க்கலன்னு தான் சொல்லணும். ஆனாலுமே மீனா விஜயாட்ட ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டாங்க. "அத்தை இந்த இடம் உங்களுக்கு செட் ஆகாது அத்தை" அப்படின்னு சொல்லியும் கூட, விஜயா பார்த்தீங்க அப்படின்னா, எங்க அந்த மீனா நான் அதிகமா சம்பளம் வாங்கிடணும் அப்படின்ற பொறாமையில இப்படி சொல்றா அப்படின்ற மாரி திரும்பவும் கோவப்படுறாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு உண்மை தெரிய வருது. இந்த இடத்துல சம்பளமெல்லாம் கிடையாது. இது ஒரு சமூக சேவையா பண்ற இடம் அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறமா விஜயா வருத்தத்தோடையும், ஏமாற்றத்தோடையும் தான் திரும்ப போறாங்க. பட் இதெல்லாம் தாண்டி எப்படி இவங்க அந்த வீட்டை மீட்க போகிறாங்க, ரோகிணியும் இந்த பக்கம் இந்த சிந்தாமணியோட வலையிலேருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க, முக்கியமாக சிந்தாமணியோட அந்த சதி வலையிலேருந்து எப்படி இவங்க தப்பிக்க போகிறாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.